அப்படியே சுட சுட சாதம் வச்சு பக்கத்துல மத்தி மீன் ஃப்ரையோட மத்தி மீன் குழம்ப வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க இந்த ரெசிபி பார்க்கலாம். ஒரு சட்டியில புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சு அத சேர்த்துக்குங்க. அது கூட 2 தக்காளி சேர்த்து நல்லா கையில இந்த மாரி 2 பெசஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா காரத்துக்கு தகுந்த மாரி மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா ரீஃபைண்ட் ஆயில், கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, அது கூட கொஞ்சம் சீரகம், நல்லா 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா? அத உள்ள சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். அது கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சமா தேங்காய் பால் அரைச்சு சேர்த்துருக்கேன். அதுவும் வந்து உள்ள சேர்த்து தண்ணியும் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா கொதி விட்டுருங்க. ஒரு கொதி வந்த உடனே மத்தி மீன் வந்து இந்த மாரி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னா சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதான். இனி சூடா சாதம் வச்சு அப்படியே மத்தி மீன் குழம்ப ஊத்தி பக்கத்துல ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய்.